கோயிலை சுத்தி வாங்க. அதுக்குள்ள புறவி வந்தா பாப்போம். இல்லன்னா நான் சொன்ன மாதிரி பரிவட்டம் பூசாரிக்கு தான். ஆமா, நம்ம திருவ காணோம். என் பேரனுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பதறாத பதறாத. திரு வந்துருவான் பாட்டி, அவன் நிச்சயம் வந்துருவான். சப்பரத்துல இருந்து சாமி இறக்குங்க. சப்பரம் கோயிலை சுத்தி வந்துருச்சு. இது வரைக்கும் புறவி வரல. அம்மன் கணக்கு என்னன்னு புரியல. சரி, நடக்கிறது நடக்கட்டும். சாமி இறக்குங்க. இந்த தடவை பரிவட்டம் பூசாரிக்கு தான். இவன் எப்படி இங்க வந்தான்? ஒண்ணுமே புரியலையே. காடு ரொம்ப பயங்கரமானதுன்னு சொன்னாங்களே. பாவம் திருக்கு இதுலலாம் பழக்கமே இல்ல. அவனுக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை லேட்டா வரானோ? திவ்யா, திரு வந்துருவான்ல, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? ஐயோ பாட்டி, ஒண்ணுமே ஆகாது திருக்கு. நீ தான் சொல்ற, ஆனா அவனை இன்னும் காணுமே. சித்தி, இந்தோட ஹஸ்பண்ட் வந்ததுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா திருவை இன்னும் காணுமே. ஏய், எதுக்கு பயப்படுற? நீயே கலங்கினா என்ன அர்த்தம்? நம்பிக்கையோட இரு, நிச்சயமா திரு வந்துருவான். இந்த ஆளு கையில கொடுத்துடலாம். பாவம், பரிவட்டத்துக்காக ஏங்குறானேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்த பரிவட்டம் என் குடும்பத்துக்கு தான். பணிக்கரையா, என் குடும்பத்துக்கு தான் பரிவட்டம்னு சொல்லிட்டீங்க. இனிமே பேச்சு மாறக்கூடாது. அம்மனுக்கு கொண்டு வந்த பட்டுப்புடவைய சாத்திட்டு எனக்கு பதிலா என் பேத்தி திவ்யா பரிவட்டத்தை வாங்கிக்குவான். ஐயா, உங்க பேரன்தான் சேதாரம் இல்லாம புறவையை கொண்டு வந்தாரு. அதனால நீங்க சொன்ன மாதிரி உங்க பேத்திக்கு தான் இந்த தடவை பரிவட்டம். என்னையா நியாயம் பேசிட்டு இருக்கீங்க? பரிவட்டம் எனக்குன்னு சொல்றேன், அந்த குடும்பத்துக்கு சொல்றீங்க. அந்த ஆள் என்னன்னா பேத்தி கொடுன்றான், நீங்களும் சரின்றீங்க. போயும் போயும் ஒரு பொம்பளை கைய பரிவட்டம் கட்டுவீங்க. எந்த ஒரு நியாயம் இது? இதுதான் இந்த ஊர் நியாயம். உனக்கு இஷ்டமா இருந்தா இரு, இல்ல போயிட்டே இரு. டேய், என்ன முறைக்கிற? என்ன முறைக்கிற? கோவில்னு பாக்குறேன், இல்ல வேற மாதிரி ஆயிடும். அப்புறம் பார், இன்னொரு தடவை எங்க அண்ணனை முறைச்ச உன்னை கொல்லாம விட மாட்டேன் சொல்லிட்டேன். கொல்றா கொல்றா பாப்பா, கொல்றா. திருபையா, நீங்க பேசுறது நியாயமே இல்ல. புறவிய அந்த குடும்பம் தான் கொண்டு வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு பரிவட்டத்தை கட்டிடலாம். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னால ஒத்துக்க முடியாதியா? என்னால ஒத்துக்க முடியாது. எவ்வளவு தூரம் ஆயிடுச்சுல, நெடுங்குடத்தை போடுங்க. இல்ல,
நெடுகுண்டமா? என்ன வாய பழகிறீங்க? ஊர் முறைன்னு சொன்னீங்க, அதான ஊர் முறை. பரிவட்டத்தில் சண்டை வந்துருச்சு, நான் ஏத்துக்கலன்னு சொல்லிட்டேன். அப்ப ஊர் வழக்கப்படி நெடுங்குண்டத்தை போடுங்க. ஆனா நீ நினைச்சது எதுவுமே இங்க நடக்கலையே இந்து. எப்பவும் நெடுகுண்டம் நடக்கத்தானே போகுது. ஆமாக்கா, அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குக்கா. கருணாவோட உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி பொம்பளைங்களுக்கு எப்படி பரிவட்டம் கட்டலாம், நெடுங்குண்டத்துல இறங்கலான்னு மாமா சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்து, புறவையோட காது உடைஞ்சதுக்கு நீதான் காரணம்னு மட்டும் தெரிஞ்சது. அவ்வளவுதான், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. சரி, நீ என்கிட்ட எதையும் சொல்லல, நானும் கேட்கல. எல்லாத்தையும் மறந்துடுவோம், சரியா? ஆனா திவ்யா பாவம்க்கா. இத பாரு, நீ கருணா நல்லா இருக்கணும்னு தான் இதெல்லாம் பண்ண. அப்புறம் நடக்கிறதெல்லாம் விதி. எப்போ பொம்பளைங்களை பத்தி இவ்வளவு இலக்காரமா அந்த ஆள் பேசினாரோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன், அந்த ஆளுக்கு பரிவட்டம் கிடைக்கவே கூடாதுன்னு. திவ்யாவுக்கு மட்டும்தான் கிடைக்கணும். அதுக்காகவே நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீயும் வேண்டிக்கோ, என்ன நல்லதுதான் நடக்கும்.